Good morning students. In the video நம்ம matrix and calculus paperல நம்ம வந்து 16 mark questionsல simple problem பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுல integrationல ஒரு simple problem பார்ப்போம். So what is given? Integrate sin power 4x dx. So இத நம்ம வந்து எடுத்துப்போம். sin power 4x எப்படி போறோம்? sin square x whole square. நமக்கு sin square x ஓட ஃபார்முலா தெரியும். 1 minus cos 2x by 2. So instead of sin square x என்ன போட போறோம்? 1 minus cos 2x by 2 whole square dx. So கீழ வரத இங்க வந்து 1 by 2 அது ஸ்கொயர் பண்ணா 1 by 4 a minus b ல whole square a square minus 2ab minus 2 into cos 2x plus b square cos square 2x dx. இப்போ இத வந்து நம்ம என்ன செய்றோம்? Now we are going to integrate this. இத இன்டகிரேட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? So what is given? 1 by 4 constant வெளியே இருக்கு. 1 by 4 integral 1 dx. Integral dx வந்து x minus 2 into cos 2x integrate பண்ணா என்ன கிடைக்கும்? sin 2x divided by 2. 2 into cos 2x integrate பண்ணா sin 2x x பக்கத்துல என்ன இருக்கும் அப்படினா plus cos square x க்கு நம்ம என்ன செய்ய போறோம்? மறுபடியும் அதுக்கு ஃபார்முலா போடுறோம். cos square x ஓட ஃபார்முலா என்னது? 1 plus cos 2x by 2. So இதுக்கு மட்டும் நம்ம இன்டகிரேஷன் தனியா போட்டுப்போம். cos square x ஓட ஃபார்முலா என்னது? 1 plus cos 2x by 2. அப்ப 1 plus cos 2x x இருக்கிறதுல இங்க 2 இருக்கு. அப்ப 2 into 2 என்ன வரும்? 1 plus cos 4x divided by 2 integration. So இதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம்? இன்டகிரேட் பண்ண போறோம். மத்ததெல்லாம் நம்ம ஏற்கனவே இன்டகிரேட் பண்ணிட்டோம். 1 by 4 ங்கிறது கான்ஸ்டன்ட் எல்லாத்துக்குமே காமனா இருக்கு. So this equal to 1 by 4 into x. The 2 and 2 cancel. Sin 2x plus 1 by 2 இங்க வெளியே எடுத்துட்டா integral dx வந்து என்னது 1 by 2x plus 1 by 2 cos 4x இன்டகிரேட் பண்றோம். cos 4x இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? sin 4x by 4. So this is equal to 1 by 4. x x ஆட் பண்ணிக்கிறோம். x plus x by 2 minus sin 2x plus 1 by 8 sin 4x. So it is equal to 1 by 4. X plus x by 2 which is equal to 3x by 2 minus sin 2x plus 1 by 8 sin 4x plus constant c. So we have to solve a simple problem in integration. இதுல வந்து நம்ம ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். என்னலாம்? sin square theta ஃபார்முலாவும் cos square theta ஃபார்முலாவும் sin 2 theta cos 2 theta இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளா இன்டகிரேஷன்ல ப்ராப்ளம்